அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் பார்த்துட்டோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் சம்மந்தமான தகவல் வந்து பரப்பப்பட்டு வருது. ஸோ அதில் எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சமீபத்தில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து குரூப் 4 வேகன்சி வந்து டிஎன்பிசிக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு லெட்டர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பொதுவாக பார்த்துட்டோம் அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் ஏற்படுற வேகன்சி வந்து எல்லாமே வந்து டிஎன்பிசி மூலிமா வந்து நிரப்ப மாட்டாங்க. கொஞ்சம் வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதாவது ஓஏஎஸ், அப்புறம் ரெக்கார்ட் கிளர்க்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 20% 10% ஓகேங்களா, அது வந்து போகும். கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25% வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை ஒர்க் பண்ணுறவங்க வந்து இறந்து போனாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வேகன்சி வந்து கவர்மெண்ட் வந்து ஒதுக்குவாங்க. ஸோ மீதி இருக்கிற வேகன்சி தான் வந்து டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டில் வந்து வரும். ஸோ அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டில் வரப்போகிற ஆண்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இந்த லெட்டரில் பார்த்துட்டோம் அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். அதாவது எஸ்டிமேட் ஆஃப் வேகன்சி ஃபார் 2021 ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் அண்ட் டெனோடைப்பிஸ்ட். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ போஸ்ட் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து 235, டைப்பிஸ்ட் வந்து 102, ஸ்டெனோடைப்பிஸ்ட் வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கன்சால்டேட்டட் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது முழுக்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி கீழே பாருங்கள், இந்த மூணாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இது ப்ரொமோஷன் மூலியமாகவும் ஒரு 89 பேர்த்து வந்து செலக்ட் பண்ணுறாங்க. மீதி அதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 112 பேர் வந்து இந்த காம்பன்சேட். ஓகேங்களா? அதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து தருவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 112 வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து எவ்வளோ வேகன்சி அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் 436 வேகன்சி. ஓகேங்களா? எதுக்கு? ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும். அதில் டிஎன்பிசி மூலிமா 235 வேகன்சி வந்து வரப்போகிற ஆண்டில் வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஜேஏல 235 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும், அதாவது லாஸ்ட் 2 வருஷம் பார்த்துட்டோம் அப்படின்னா டிஎன்பிசியில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது 5000 ப்ளஸ் தான் வந்து வேகன்சி வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் ப்ளஸ் விஏஓ, இந்த நாலும் சேர்ந்து ஒரு 5000 to 6000 வேகன்சி வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக விடும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா 9000 10000 போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 2018 பார்த்தோம் அப்படின்னா வந்து 12000 வேகன்சி இருந்தது கவுன்சிலிங் போகும்போது. அதே மாதிரி 2019 பார்த்தோம் அப்படின்னா வந்து அரௌண்ட் 10000 வேகன்சி வந்து வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் விடும்போது எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவலைப்படாதீங்க. அதை விட கூடுதலாக ஒரு 2000 3000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்போது கவுன்சிலிங் போகும்போது. ஸோ நமக்கு தேவை என்ன அப்படின்னா வந்து ஒரே ஒரு வேகன்சி. ஆனால் அந்த ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து இதாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவு ரேங்க்கில் வந்து முன்னாடி வர்றீங்களோ அந்த அளவில் தான் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது ரெவென்யூ, பிடி டிபார்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப பேர் வந்து விரும்பி எடுக்கிறது. அதே மாதிரி நீங்கள் நல்ல ரேங்க்கில் வந்தால் தான் நீங்கள் கேட்குற டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ போன டைமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பகுதிகள், அதாவது இந்த மேற்கு மண்டலங்கள் எல்லாமே வந்து வேகன்சியே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் நல்ல ரேங்க் எடுத்தால் தான் அங்கே இருக்கிற 1-2 வேகன்சிக்கு வந்து நீங்கள் வந்து அது எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக் போயிட்டு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது சீனியாரிட்டி லெவல் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ இதையும் வந்து நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ ரேங்கிங் நல்லா வந்து அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற டிஸ்ட்ரிக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ரொமோஷன் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்த இப்போ வந்து வேகன்சி இது பார்த்தாச்சு. ரெண்டாவது ரொம்ப பேர் இது பண்ணுறது வந்து அந்த தகவல் என்ன அப்படின்னா எலெக்ஷன் வருது, அதனால் பார்த்துட்டோம் அப்படின்னா ஏப்ரல்லே வந்து குரூப் 4 எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஓகேங்களா? ஆனுவல் பிளானர் விட்டால் தான் தெரியும். ஸோ எந்த எக்ஸாம் முன்னாடி வருது, எந்த எக்ஸாம் பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ எப்படி பார்த்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா ஜனவரியில் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணால் கூட ஏப்ரலில் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ எக்ஸாம் நடந்து மினிமம் ஒரு 60 டேஸ் ஓகேங்களா. ஸோ போன வருடம் பார்த்தோம் அப்படின்னா 70 நாளில் வந்து ரிசல்ட் விட்டாங்க. ஆனால் இந்த வருடம் வந்து அந்த அளவில் விட்டால் கூட மே மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதத்தில் வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ கவுன்சிலிங்கெல்லாம் நடந்து முடித்து நீங்கள் இது பண்ணுறதுக்குள்ளே எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போயிடும் ஓகேங்களா. ஸோ எலெக்ஷனுக்கும் அந்த இதுக்கு வந்து சம்மந்தம் மோஸ்ட்டாக கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஜனவரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பரில், அதாவது ப்ராசஸ் சீக்கிரமாக நடந்தது அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் வந்து நீங்கள் வந்து போஸ்டிங்கில் வந்து போயிடலாம் ஓகேங்களா. ஸோ ஆனால் எந்த குரூப் 4 எக்ஸாம் முன்னாடி வருமா, குரூப் 2 எக்ஸாம் முன்னாடி வருமானு இந்த ஒரு 10 நாளில் வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ நாம் வந்து ஏதாச்சும் கிளப்பி விட்டுறக்கூடாது. எப்படியும் வந்து டிஎன்பிசி வந்து ஆனுவல் பிளானர் வந்து விட போகிறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ மேபி எலெக்ஷன் வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆகக்கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து உண்மை. ஸோ நீங்கள் வந்து இந்த வேக்கன்சி எல்லாம் வச்சுட்டு சும்மா பார்த்துக்கோங்க. ஸோ வேக்கன்சி வந்து எப்படி அதிகமாக தான் வரப்போகுது ஓகேங்களா. ஸோ அதனால் கருத்தில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து படிங்க. ரேங்கிங்கில் வந்து முன்னாடி வந்து வரணும் ஓகேங்களா. ஸோ ஒரு போஸ்ட்டு தான், அதை நல்லா இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ.